ஆ, சிபி, இந்த ஷார்ட்ஸ் ஒரு மாதிரி குட்டியா இருக்குல்ல. எனக்கு இந்த Dress செட்டே ஆகலல. ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. ஆமாமா, அசிங்கமா தான் இருக்கு. ஆ? ஆ, ஆமா, ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கேவலமா இருக்கு. தப்பு என் மேலதான். உனக்கு அழகா இருக்கும்னு நினைச்சேன்ல, என்ன சொல்லணும். ஹம். ஆமா, இது என்ன கண்ணோ? நல்ல இட்லி மாதிரி. அப்புறம் இந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணு அது அப்படியே கோலி குண்டை உருட்டி விட்ட மாதிரி. அப்புறம் இந்த லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸ். இந்த அழகில்லாத பொண்ணு கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு ஒரு அவசியமும் இல்ல. போங்க. ஏய், அழாத அழாதடி. நீ அழுதனா இன்னும் அசிங்கமாயிருவ. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? அப்பா இல்ல, நான் தமிழ் டென்ஷன் ஆகுதுடி. நான் சும்மா ஜாலியா உன்ன. என் பேர் அழகுடி. நிஜமாவா? இல்ல, படுத்து தூங்கு. பாட்டிக்காடு பாட்டிக்காடு. போயா. எது போயாவா? தேனு தேனு பேபி, வா 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 வா. எப்படி இருக்கு? நம்ம கார் தான். சென்னையிலே 4 பேர்கிட்ட தான் இருக்கு. ஸ்பெஷல் எடிஷன், கஸ்டமைஸ்டு. அதுல நம்மளும் ஒரு ஆள்லாம் பாத்துக்கேன். இந்த கார் இந்த காம்பவுண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த காம்பவுண்டுக்கு ஒரு அழகு வந்துருச்சுல. அது வரைக்கும் இது வெறும் காயலங்கடை மாதிரி இருந்துச்சு. வசதியா வாழ்ந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி பொருளோட வாழணும். டேய் சேது, என்னடா கேடி ஆளையே காணோம்? 10 நிமிஷத்துல வரேன்ட்டு 1 ஹவரா சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ சொன்னாங்க. ப்ரோ 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 வாங்க ப்ரோ. எப்படி நம்ம கார்? செம்மையா இருக்குல்ல. இந்த வீட்டுல இருக்கிறதுலயே என் கார் தான் காஸ்ட்லியான கார். என்ன ப்ரோ, என் ரேஞ்ச் தெரியாம என்ன போய் கார்லாம் தொடக்க சொல்லிட்டியே ப்ரோ. இந்த கார்ல இருக்கிற டயரு அந்த ரேட்டு கூட நீ வச்சிருக்கிற கார் ஈக்குவலா வராது. இனிமே என்னோட கார் பக்கத்துல உன்னோட டம்மி கார்லாம் நிறுத்தாத, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப புரியுதா பரம்பரை பணக்காரனுக்கும் புது பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம்? அதுல நாங்க முதல் வகை. தம்பி, உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கும் ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறவன் தான் வித்தியாசம் இருக்கு. அதுல நாங்க வகை. ஏய் மச்சா, கலக்குறியடா. கவுண்டர்லாம் பின்ன நீ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அத்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், விளையாடிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ற? என்ன ப்ரோ, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். என்ன கேம்ல சேர்த்துக்க மாட்டீங்களா? ஓஹோ, உனக்கு கிரிக்கெட்லாம் விளையாட தெரியுமா? டேய் 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 டேய், கூடவே வளர்ந்த ஒரு பொண்ணு, அவ மனசுலயே அடம் பிடிக்க தெரியல. நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத பத்தி பேசுறான். பிரபு, என்ன இப்ப எங்கிட்ட கேம் ஆடணுமா? பவுலிங்கா இல்ல பேட்டிங்கா? எனக்கு 6 அடிக்கிறத விட விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிளீன் பால் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ அப்படியா? எங்களெல்லாம் ரொம்ப பயமா இருக்கே. ஆளுக்கு ஒரு விக்கெட்னா 3 பால்ல 3 விக்கெட்டு. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு. டேய் 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 டேய், பேச்ச நிறுத்து. போ பவுல் போடு போ. இப்படி வா ப்ரோ.
போடு. டேய் 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 என் கார் கண்ணாடி போயிடுச்சுடா. அச்சோ ப்ரோ, நான் என்ன பண்றது ப்ரோ? ஈவினிங் டைம்ல ரெகுலரா இங்க தான் ஆடுவோம். இங்க வந்து காரை நிப்பாட்டினா பால் பாட தானே செய்யும். ஐயோ அச்சோ, கண்ணாடி சுக்கு நூறா போயிருச்சு. காஸ்ட்லி கார் வேற. பிரபு, நீ ஒன்றும் பயப்படாதீங்க. என்கிட்ட கண்ணாடிலாம் ஓட்டுறதுக்கு க்ளூ இருக்கு, அது ஒன்று வாங்கி தரேன். மொத்தமாக அதில் ஒட்டிக்கலாம். பிரபு, நான் அன்னைக்கே சொன்னேன், நான் ஜானு மாதிரி பெருந்தன்மையான ஆள்லாம் கிடையாது. கேட்டியா? இப்ப என்னாச்சு? ஓடு, உன் காஸ்ட்லியான காரை கராஜுக்கு கொண்டு போ. ஏய், பேட்டிங் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சுடா. இப்போ நான் பவுலிங். யாரு பேட்டிங் பண்ண போறா? மச்சான், நானு. சரி புடி. தேங்க்யூ. ஓகே. சிபி, சிபி, யார்மா நீ? சொல்றேன். சிபி, சிபி, நான் யாருன்னு கேக்குறேன், அது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்றேன். சிபி, சிபி, ஏமா சிபி, நான் கேட்டுட்டே இருக்கேன், யாருன்னு பதில் சொல்லாம சிபி சிபிங்கிற. முதல்ல நீ யாருமா சொல்லுங்கறாங்க, வந்ததுல இருந்து சிபி சொல்றேன். சிபிங்கற. சிபி, இருங்க, நான் கேட்டது காதுல விழலையா? யாருன்னு சொல்லுங்க. ஹே மாயா, நீ எங்க இங்க? கேடி ப்ளீஸ், நான் சிபி கிட்ட பேச வந்திருக்கேன். யாருமா நீ? எதுக்கு வந்தது வராததுமா என் பிள்ளைகிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்ற? அத உங்க புள்ளகிட்டே கேளுங்க ஆண்டி. ஏம்மா, புள்ளைகிட்ட கேக்குறதா? எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. புரியலையா? தோ என் வயித்தை பாருங்க.